ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மணி கொழுக்கட்டை அல்லது உப்பு கொழுக்கட்டை. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணியில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சு ஒரு இட்லி தட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டைகள்லாம் இப்போ வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்ல சூடாகட்டும். இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்போடு சாப்பிட்றப்போ அது வாயில் கடிப்படுறப்போ நல்ல கிரன்ச்சியாக இருக்கும். பருப்புகளில் நல்லா பொரிஞ்ச பின்னால் ஒரு பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இது மட்டும்தான், அதனால் நான் 3 காஞ்ச மிளகாயும் 1 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கொழுக்கட்டைகளை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன கப்பில் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் துருவல் எல்லாம் கொழுக்கட்டைங்களில் ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே கொத்தமல்லி தழைகளை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா நம்மளோட மணி கொழுக்கட்டைகள் ரெடி. அவல் கார கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கப் அவல் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான பின்னால் 1 ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா சிவந்துடணும். நல்லா பொரிஞ்ச பின்னால பொடிசா கட் பண்ணி வச்சு மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். அவல் கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்தி.
செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சியை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஆற வச்சிடலாம். இப்போது ஊற வச்சிருக்கிற அவலை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். தாளிப்புலையும் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த வதக்கி வச்சிருக்கிற வெங்காய தாளிப்பை அதில் சேர்த்து நல்லா டைட்டாக அமுத்தி பிசைஞ்சுக்கோங்க. அவள் ஊறிக்கிறதுனால நல்ல பிசைய வரும், நல்ல பிடிக்கவும் வரும். தேவையான ஷேப்பில் கொழுக்கட்டைகளாக இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்ல சூடானதுனால கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்து வேக வச்சுக்கலாம். விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணோம்னா சூப்பராக வெந்திருக்கு. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சுவையான அவல் கொழுக்கட்டை ரெடி. தேங்காய் பூரண கொழுக்கட்டை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் 1/2 மூடி தேங்காயும் 2 ஏலக்காயும் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு இந்த தேங்காயை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுக்கிறனால பூரணம் ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கும். அதோட 1 கப் வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி சுருண்டு வந்தோடனே நம்ம பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். அது நல்லா கொதித்த பின்னால் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு கையிலையும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி பூரணத்தோட மோல்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு தட்டி வச்சுருக்கிற மாவை அதில் வச்சுட்டு கொஞ்சம் ஃபில்லிங் வச்சு இந்த மாதிரி மூடி எடுத்துட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகான கொழுக்கட்டைகள் கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வெந்த பின்னால் எடுத்தோம்னா அருமையான சுவையில் பூர்ண கொழுக்கட்டைகள் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.